அது அவரோட வரலாறுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த புக்கு உங்களுக்கு நான் தர்றேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவர் ஜீவ சமாதியானது இங்கே தான். ஆனால் அவர் ஜீவன் பிரிந்தது ஒட்டஞ்சத்திரம் டவுனுக்குள்ளே சகுந்தலா பாத்திர கடை அப்படிங்கிறது. இது அமைதியான இடத்துக்கு ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்த தேர்வு செஞ்சு ஐயாவுக்கு ஜீவ சமாதி உருவாக்கியிருக்காங்க. இங்கே எல்லா நாளுமே விசேஷ நாள்கள் தாங்க. குறிப்பிட்டு இதுதான் சிறப்புடைய நாளுங்கிறதே கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கேரளா, கோயம்புத்தூரில் இருந்து ஜோதிடர்கள்லாம் புதன் வீக்காக இருக்கிறது, புதன் வலுவிழந்து இருக்கிறதுக்குள்ள இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கான காரணங்களும் நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக அந்த சொல்லி விட்றாங்கங்கிறது தெரியல. இங்கே போகிற உணவு அன்னதானத்தை சாப்பிட்டு போனால் அது மருந்தாக உணவு வியாதிகள்லாம் தீருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை நான் கண்கூடாகவும் நாங்களும் பார்த்துருக்குறோமுங்க. சாப்பாடு சாப்பிட்டு இங்கே சேவையெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க, பாத்திரம்லாம் கழுவி வைப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாதம் பௌர்ணமி, அமாவாசை, விஷாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷாக நட்சத்திரத்தன்னைக்கும் முற்றோதெல்லாம் நடைபெறுங்க. வணக்கம். ஒட்டஞ்சத்திரம் நாகனம்பட்டி சாலையில் பகவான் ராமசாமி சித்தர் 39 வருடங்கள் குரு பூஜை முடிஞ்சுதுங்க. வர தை விசாக நட்சத்திரத்தை ஐயா சித்தி இணைஞ்சு அடைஞ்சார். வர தை விசாகம் சிறப்பான குரு பூஜை இருக்குங்க. டெய்லி பூஜை புனஸ்காரம் நடக்குதுங்க. டெய்லி 200 பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோங்க. மதிய உணவு, இரவு உணவு. என்னென்னா இது ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் இந்த ராமசாமி சித்தர் ஐயா இங்கே ஜீவசமாதி ஆனது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் செஞ்ச பாக்கியம். அவர் இந்த ஊரில் ஜீவசமாதி ஆனது. நாங்கள் நண்பர்கள்லாம் ஒரு 10-15 பேர் இங்கே அன்னாடும் இங்கே இருந்து ஐயாவுக்கு என்ன சேவையெல்லாம் பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் ஐயாவுக்கு செஞ்சோம். இங்கே ஐயாவை சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு அவங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் ஐயா அதை கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஐயாவை நம்பி வர்றவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நல்ல டாக்டராக இருக்காங்க. நல்லபடியாக இந்த ஒட்டஞ்சத்திரம் மண்ணிலையும் கோயம்புத்தூரில் இருந்து அவரை நம்பி எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட சாமி கும்புறவங்களுக்கு அவர் எங்கே இருந்தாலும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கார். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம். அவங்க என்ன வேண்டுதலுக்கு வர்றாங்களோ அது சீக்கிரமே ஐயா பண்ணி வைப்பார்.